ஈரான் வைக்கக்கூடிய இந்த 3 கண்டிஷன் வந்து இப்ப இருக்கக்கூடிய ஈரானுடைய கோல்ஸ் கிடையாது. இது வந்து ஈரானுடைய பல வருஷ கனவா தான் இருந்திருக்கு. அந்த கனவை உண்மையாக்குற ஒரு வாய்ப்பு கிடைச்சா அதை எடுத்துக்கொண்டு ஈரான் இந்த 3 கண்டிஷனை அமெரிக்காட வைக்கிறாங்க. இப்படி ட்ரம்ப் சொன்ன பேச்சுவார்த்தைக்கு வாரதுக்கு ஈரான் தங்களுடைய 3 கண்டிஷனை வந்து வச்சிருக்காங்க. அதே டைம் இந்த பேச்சுவார்த்தை என்ற ஒரு மாய பிம்பத்தை உருவாக்கிட்டு ட்ரம்ப் தன்னுடைய மெரின் ஃபோர்ஸை ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை நோக்கி அனுப்பி கொண்டிருக்காரு. இப்படி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை நோக்கி வர இந்த மெரின் ஃபோர்ஸுக்கு ஐஆர்ஜிசியுடைய ஹெட் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து உங்களுக்காக ஒரு மிகப்பெரிய ட்ராப்பை வந்து வச்சுக்கிறேன், நீங்க இன்னும் கிட்ட வாங்க, இன்னும் கிட்ட வந்து அதுல நீங்க காலை வையுங்க, அதுக்கு பிறகு எங்களுக்கு தெரியும் என்ன செய்யணும்னு இந்த மெரின் ஃபோர்ஸ். இதுல உள்ள மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னண்டா ஐஆர்ஜிசிக்கும் ஈரானுக்கும், அது வந்து அவங்களுடைய இடம். அதாவது எங்கட ஊர்ல வந்து வரைக்க அங்க என்னென்ன இருக்குது, அதுல காலநிலை எப்படி இருக்கும், இது எல்லாமே வந்து அவங்களுக்கு தான் கூட தெரியும். இந்த நிலைமையில வேற நாட்டின் மெரின் ஃபோர்ஸ் வருதுண்டா அவங்களுக்கு அது புதுசா தான் இருக்கும். இப்படிப்பட்ட இடத்துல இந்த போர் மிக பெருசா வெடிக்கக்கூடிய பெரிய பிரச்சனை உருவாகி கொண்டிருக்குது. இது எல்லாமே வந்து ட்ரம்ப் எடுக்கிற முடிவுலாம் இருக்குது. இந்த மெரின் ஃபோர்ஸை கொண்டு போய் அந்த ஐலாண்டை பிடிக்க போறாரா, இல்லாட்டி இதை வந்து சுமூகமா முடிக்கிறதுக்குரிய வழிகளை எல்லா நாட்டோடையும் சேர்ந்து எடுக்க போறாரா?